ஷெஃப் குமார் வணக்கம். பாருங்க, இது மூங்கால் வந்து இங்கிலீஷில் பைத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, எல்லோ பைத்தம்பருப்பு டால் பண்ண போகிறேன். 3 கிலோ டால். இதுக்கு 100 கிராம் ரவா போடணும். 100 கிராம் ரவா போட்டு இது எடுத்து ஆயில் வந்து 2 லிட்டர் ஆயில், கீ 1 லிட்டரு. இது மூங்கால் பேஸ்ட் பண்ணிட்டு கிரைண்டில் இது பண்ணணும். இது பாருங்கள், இது பாருங்கள், இது இப்படி பண்ணோம். இது பண்ணிகிட்டே இருக்கணும். இது பண்ணிகிட்டே இருந்த பிறகு இங்கே சுகர் சிரப்பு வச்சுருக்கிறோம். அந்த சுகர் சிரப்பு எடுத்து ஊற்றணும். அதுக்கப்புறம் கோவா வந்து 2 கிலோ போடணும். எல்ஹெச் பவுட்ரு 100 கிராம் போடணும். முந்திரி திராட்சை அரை கிலோ போட்டு இது ஃபைனல் பண்ணுது. ஃபைனல் நான் காட்டுறேன் பாருங்க. அப்புறமா இது கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்காக கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்லோப்பாக இல்லை, அப்போ தான் நல்லா வரும். இது முந்திரி போட போகிறோம். பாருங்க, முந்திரி 4 கிலோ முந்திரி சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு அரை கிலோ முந்திரி போடணும். இதில் ட்ரை கிரேப் ஒரு முந்திரி போட்டுக்கிறோம். ஏன்னா இது கிண்டினே இருக்கணும், இல்லைன்னா ஃபுல்லு கருப்பாகிடும். அப்புறமா இதில் இப்போது சுகர் சிரப்பு ஆட் பண்ண போகிறோம். சுகர் நல்லா காய வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுனா அந்த கலர் கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா இதாகிடும். ஊப்பர் ஆகிடும். பார்த்துட்டே இருக்கும். ज़्यादा नहीं हिलाना, ठीक है, रुक जाना. பாருங்கள், எப்படி ஆகுது பாருங்கள். நம்ம வெள்ளம் பாவு எடுத்தால் அந்த மாதிரி ஆகுது பாருங்கள். இந்தமாதிரி தான் வெங்காய அல்வெல்லாம் நம்ம சாப்பிட்றது ஈஸி, பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ தேவையானது நம்ம போட்டுக்கணும். இது 3 கிலோ 100 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. 110 பேர் சாப்பிட்லாம். இது கிண்டு அப்படியே கெட்டி ஆகிட்டு போயிடும். இப்போ எல்ஹெச் பவுடர் போகிறோம் பாருங்கள். 2 ஸ்பூன் எல்ஹெச் பவுடர். இதில் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் போட்டால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்துட்டே இருந்தோம். இது அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோமா. இது இப்போ கோவா போட போகிறோம், பார்த்துங்க. கோவா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், கோவா போடுவோன்னு. லாஸ்ட்டு ஃபைனலில் கோவா போட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். பார்த்துட்டே இருங்க. இது இப்படியே கிண்டினே இருக்கணும், இல்லைன்னா மேலே தெரிக்கும். மேலே தெரிச்சுன்னா ரொம்ப இதாகிடும். கேஸில் பாருங்க, இது அப்படியே கெட்டியாகிடும். ஆயிடுச்சு, பார்த்துக்க மூங்கால் ஆயிடுச்சு பாருங்க. இவ்வளோதான் ஆச்சு மூங்கால் அல்வா. இது 3 கிலோவுக்கு நம்ம போட்டு பண்ணது. இது 100-110 பேர் சாப்பிட்லாம். இந்த கலர் தான் வரும், பார்த்துங்க.